சாந்தி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, சுயம் பகவான் நமக்கு ஆசிரியராக இருந்து படிப்பிக்கின்றார். நாம் அவரிடம் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பிரஜா யோகம் கிடையாது என்ற குஷியில் எப்போதும் இருங்கள். இந்த படிப்பை நீண்ட காலமாக படித்து கொண்டிருப்பவர்களை விட புதிய குழந்தைகள் வேகமாக முன்னேறி சென்று விடுகிறார்கள். 3 மாத கூர்மையான புத்தி உடைய குழந்தைகளும் பழையவர்களை விட முன்னேறி போக முடியும். இதுவும் சிறப்பு தன்மையாகும். முழுமையாக தேர்ச்சி அடையாதவரை, கர்மாதித் நிலை அடையாதவரை, கணக்கு வழக்கு முடியாதவரை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பாபா ஆத்மாக்களுக்குத்தான் படிப்பு கற்பிக்கின்றார். பரமாத்மா ஒருவரே ஆவார். அவர் உயர்ந்தலும் உயர்ந்த நிராகார் ஆவார். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார் என நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தேர்ச்சி அடையும் வரை பாபா ஆசிரியராக படிப்பு கற்பிப்பார். கர்மாதித் நிலை அடையும் வரை முயற்சி செய்ய வேண்டும். கர்மங்களின் கணக்கு வழக்கிலிருந்து விடுபட வேண்டும். உங்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி என்பது இருக்க வேண்டும். பிரம்மாதான் கிருஷ்ணன் ஆகிறார். இதை புத்தியில் நன்கு உறுதியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாபாவுடன் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். நான் வயதான உடலில் இருக்கிறேன், இது நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது என்று பாபா கூறுகிறார். ஷிவ் பாபா பிரம்மா மூலமாகத்தான் படிக்க வைக்கின்றார். பாபா அமர்ந்து அடிக்கடி குழந்தைகளை விழித்தெழச் செய்கிறார். பிறகு மாயை தூங்க வைத்து விடுகின்றது. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மீது அன்பு, படிக்க வைப்பவர் மீது அன்பு இருக்கின்றது. இப்போது குழந்தைகளாகிய உங்களை பொறுத்தவரை இந்த முழு உலகமும் அழியப் போகின்றது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகும். நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் வரும் என்பதே உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. பாபா சரியானதைத்தான் கூறுகின்றார். பாபா ஒருபொழுதும் தவறானவற்றை கூறுவது கிடையாது. அவரே சத்தியமானவர். சத்தியுகம் நிர்விகாரி உலகமாகும், சரியான உலகமாகும். பிறகு ராவணன் தவறானவற்றை உருவாக்குகின்றான். இது பொய்யான கண்டம், பொய்யான மாயை, பொய்யான உடல் என்றும் பாடப்பட்டுள்ளது. பாபா சோழிலிருந்து வைரமாக மாற்றுகின்றார் என்றால் அவ்வளோ கவனம் கொடுக்க வேண்டும். பாபாவை நினைக்க வேண்டும். நினைவில்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆகுவீர்கள். இந்த வைரம் போன்ற விலை மதிப்பற்ற வாழ்க்கை சோழிக்கு பின்னால் சென்று இழந்து விடக்கூடாது. மரணம் எதிரில் நிற்கின்றது. ஆகவே தன்னுடைய அனைத்தையும் ஆன்மீக சேவையில் பயன்படுத்த வேண்டும். படிப்பு மற்றும் படிப்பிக்க வைப்பவரிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பகவான் நம்மை படிக்க வைக்க வருகின்றார். இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பிடித்து கொள்ளும் சக்தி மூலமாக தனது அசல் சம்ஸ்காரங்களை பிடித்து கொண்டு அதனை செயல்படுத்தி சக்திசாலியாக ஆகுக. முயற்சிக்கான முக்கிய ஆதாரம் பிடித்து கொள்ளும் சக்தி. எப்படி விஞ்ஞானம் முதன்மையான ஒளியை பிடித்து கொள்கிறதோ அவ்வாறு நீங்கள் அமைதி சக்தியால் தனது முதன்மையான தெய்வீக சம்ஸ்காரத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதற்காக எப்போதும் நாம் தேவதையாக இருந்தேன், மீண்டும் மாறிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் வையுங்கள். எந்தளவு அந்த சம்ஸ்காரத்தை பிடித்து கொள்வீர்களோ அந்தளவு அதன் செயல் வடிவமாவீர்கள். 5000 ஆண்டுகளின் விஷயம் நேற்றைய விஷயமாக மிக தெளிவாக அனுபவம் ஆக வேண்டும். தனது நினைவை அத்தகைய உயர்ந்த தரமாக தெளிவாக வைக்கும் போதே சக்திசாலியாக ஆகுவீர்கள். பிராமண வாழ்வின் சுவாசமே குஷிதான். உடலே போனாலும் குஷி மட்டும் போகக்கூடாது. ஒரு நொடியில் முடிவெடுப்பவர்கள் ஒருவருடைய ராக ஆகி காரணத்தினால் சதா ஏக்ரஸ் நிலையில் இருப்பார்கள். மாறாக மெல்ல மெல்லமாக முடிவெடுப்பவர்கள் ஒன்றுக்கு பதிலாக 2 படகுகளில் கால் வைப்பவர். அவர்கள் எப்போதும் ஏதேனும் ஒரு குழப்பத்தால் ஏக்ரஸ் நிலை பெறுவதில்லை. எனவே ஒரு நொடியில் முடிவிடுங்கள். உள்ளத்தை துண்டு போடாதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.